அன்னியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? இன்னைக்கு ஜிம்மியோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஹார்ட்டஸ் ஹஸ்பண்ட் பார்ட் 3. ஸோ இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. சேனலை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணிடுங்க. கமெண்ட் இம்பார்ட்டன்ட், லைக் போட்டுருங்க. ஓகேவா? கண்டிப்பாக யார் பார்த்தாலும் எல்லோரும் லைக் போட்டுருங்கடா. அப்போ தான் எல்லாருக்கும் ஷேர் ஆகும். சேனலை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? உங்கள் சப்போர்ட்டுக்கு எல்லாம் தேங்க்ஸ். இப்போ தான் சேனல் கொஞ்சம் கொஞ்சம் க்ரோ ஆகுது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ போன பாட்டுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். யாராச்சும் பார்க்கலாம் அப்படின்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் புரியும். ஓகேவா? நான் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா லிங்க்கும் போன பாட்டு லிங்க்கும் கொடுத்துக்கிறேன். சரியாடா? ஸோ ரொம்ப ஸ்ட்ரைட்டாக நம்ம எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். நீங்கள் இப்போ டேங்க் கூட டான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜிம்மில் பார்த்துட்டு செம்மையாக வயது அறிஞ்சிருப்பான். ஸோ ஃபைனலி டான்ஸ்லாம் முடிச்சுட்டு டேங்க் உங்களை ஒரு சேரில் அந்த ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த அந்த இது இருக்கும்ல, அந்த டேபிள்கிட்ட உட்காந்துட்டு பார்டெண்டர்கிட்ட ஆர்டர் பண்ணுறான். ஸோ நீங்கள் அவனே பார்த்துட்டு, என்ன இவன் இப்படி என் கூட டான்ஸ் பண்ணிட்டு திங்ஸ்லாம் ஆர்டர் பண்ணுறான், ஆனால் பார்த்தா பேட் பர்சன் மாதிரி தெரியலையே, ஆனால் நல்லா இருக்கான் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமின் உங்ககிட்ட தான் வாரான். அப்போ டேங்க் உங்களை பார்த்துட்டு உங்கள் சார் வராரு. யார்? அதான் உங்கள் ஜிம்மின் சார். அப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஏஷா, இங்கே என்ன பண்ணுற? நான் இங்கே பார்ட்டிக்கு ஒன்று தானே இன்வைட் பண்ணேன், கண்ட நாயெல்லாம் இன்வைட் பண்ணலையே. அப்போ டேங், யாரை என்னை இன்வைட் பண்ணும்? என்னை இன்வைட் பண்ணாக்கள் தான் நான் வந்திருக்கேன். சும்மாவெல்லாம் தெரு நாயெல்லாம் பேசணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் ஜிம்மின்னு முறைச்சிட்டே பேசுகிறாங்க. அப்போ ஜங்குக்கு டேய், இங்கே எதுக்குடா சண்டை போடுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போயிடுறான். ஸோ டேங்க் உங்களை பிடிச்சிருக்கும். ஏஷா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலான்ட்டு இருந்தேன். நீ ஏன் என்னோடய ஹாஸ்பிட்டலுக்கு வரல? என்னது உங்களோட ஹாஸ்பிட்டலுக்கா? நீங்களும் டாக்டரா? ஏன் பார்த்தா தெரியலையா? என்னை பார்த்தா டாக்டர் மாதிரி இல்லையா? இல்லை, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. நான் ஆக்டர்னு நினச்சேன். ஓ, ஆக்டர்னு நினச்சியா? ஆமாம். அது சரி, ஜிமின் சார் ஏன் நீங்கள் முறைச்சிட்டு இருந்தீங்க? அவன் கிடக்கான், என் ஃப்ரெண்டு தான். பட் சில விஷயம் சொன்னேன் பண்ணாதனால கேட்க மாட்டேங்கிறான். ஓவராக பண்ணுறான். ஒரு நாளைக்கு சமத்தியாக மாட்ட போகிறான். ஏன் ஏதாச்சும் ப்ராப்ளமா என்ன? அதெல்லாம் விடுஷா. அது மட்டும் இல்லை, ஜிமின் நானும் ஃப்ரெண்டு தான். பட்டு தெரியல, அவனுக்கும் காலேஜ் டேஸ்லேயே கொஞ்சம் முட்டிக்கும். ஸோ ஸ்கூல் டேஸ்லேருந்து நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். நான், ஜிம்மின், ஜங்குக் எல்லாருமே. ஸோ சில விஷயம் பிடிக்கல, சொன்னேன் பண்ணாதேன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். ஓவராக பண்ணுறான். சரி ஓகே, நீ பண்ணுறா, உன் கூட இருந்தால் நானும் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா என்ன பண்ணார்? அதெல்லாம் எதுக்குமா, நீ ட்ரிங்க்ஸ் குடி. இல்லை, நான் ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்க மாட்டேன். அப்போ டேங் உங்களை பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே நான் கேட்டுடுறேன், என் கூட டேட் வரையா? என்னது டேட்டிங்கா? அது உங்களுக்கு ஜிமினோட தாட் தான் வருது. ஐயோ, இந்த கேள்வி ஜிமின் சார் கேட்டிருந்தா உடனே அக்செப்ட் பண்ணியிருப்பேனே. ஆனால் டேங் சார் கேட்குறாரே, இப்போ என்ன பண்ணுறது? இவங்க 2 பேர்கிட்டே மாட்டிட்டு படாத பாடுபடுறேன். இல்லை இல்லை வி, அது எனக்கு ஒர்க் இருக்குது, என்னால் இப்போதைக்கு முடியாது. ஏன்? இல்லை, நான் நேற்று தான் ஜாயின் பண்ணேன். ஸோ அதனால் என்னால் முடியாது. நைட்டு வரும்போதே 10:30 ஆகிரும். அதுக்கப்புறம் மார்னிங் 9 o'clock நான் போகணும். சண்டே அது பார்க்கலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இதை ஜிமின் கேட்டே இருக்கான். அவள் மைண்டுக்குள்ளே, அதுக்குள்ளே நீ என்னுடைய ஆவிடு, எனக்கு மட்டும்தான் நீ சொந்தாண்டி, கண்ட நாய் கூட டேட் போகணும் விடுவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அவனோட மைண்டில் திங்க் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஸோ தேங்க் தான் உங்ககிட்ட பேசியிருப்பான்ல, அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பார்க்க இன்னசென்ட்டாக ரொம்ப க்யூட்டாக இருந்துப்பீங்க. அந்த பார்ட்டி ஹாலில் யூனிக்காக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அவனுக்கு பார்த்த ஃபர்ஸ்ட் டைட்டே உங்கள் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஸோ அதனால் டேட் வைன்னு கூப்பிட்ருப்பான். ஆனால் நீங்கள் அவன் கேட்டே முடியாதுன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் எல்லா பொண்ணுங்களும் அவன்கிட்ட தான் டேட் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. பட் அவனாக கேட்டும் நீங்கள் முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. அதுவே அவனுக்கு இன்னும் பிடிச்சிருக்கு. இப்படி பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்களா அந்த மாதிரி தோணுது. அண்டு உங்களை பார்த்துட்டு, உங்கள் ஐஸை பார்த்துட்டு,
ஷா உன்கிட்ட நான் ஒன்று சொல்கிறேன், நீ கேளு ஓகேவா? என்ன சொல்ல போகிறீங்க? அது வந்து உனக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் எனக்கு கால் பண்ணு. நான் அங்கே அடுத்த செகண்ட் உன் கூட நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுக்குறான். நீங்கள் அதை பார்த்துட்டு இதெல்லாம் எதுக்கு, எனக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது, அதெல்லாம் இல்லை, நாடு விட்டு இங்கே வந்திருக்கேன், ஸோ சேஃபாக இருக்கணும்ல, பார்த்தோன்னே தெரியல உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, ஸோ ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணு, நான் வரேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். நீங்கண்ணா ஷாக்டா, என்னடா இவன் வந்தா டான்ஸ் பண்ண வரையன்னு கேட்டா ஹெல்ப் பண்ணுறேன்றா, ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு போகிறான், டிஃப்ரெண்ட்டாக இருக்கானே. ஆனால் நம்மளுக்கு ஜிம்மின் சார் தாம்மா, நம்மளுக்கு ஜிம்மின் சார் தான் நம்மளோட க்ரஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக அவங்க ஹேண்ட்பேக்கில் அதை போட்டுட்டு நீங்கள் அங்கேயே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ ஜிம்மின் தான் உங்ககிட்ட வந்துட்டு என்ன முடிஞ்சா, என்ன சார், இல்லை ஒருத்தன் என் கூட வரியா, எங்கே நான் சொல்கிறேன்ல நீ வரியா, ம் ஓகே சார் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கூட போகிறீங்க. பட் டேங் உங்களை பார்க்க நீங்கள் ஜிம்மின் கூட போகிறத பார்த்துட்டு அவனுக்கு லைட்டாக ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா நம்ம கூட்டம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஜிம்மின் கூட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டாக யோசிச்சுட்டு ஓகே அவளோட ஹாஸ்பிட்டல் டீனில், ஸோ அதனால் போகிற ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் கேஷுவலாக விட்டுடுறான். ஸோ நீங்கள் ஜிம்மின் கூட போகிறீங்க. ஸோ காரில் ஏறி உட்காடுறீங்க, உட்காந்து ஜிம்மினை தான் பார்க்குறீங்க. ஸோ அவன் கிட்ட வாரான். அப்போ நீங்கள் வந்து ஷாக்டா, சார் எதுக்கு கிட்ட வாரீங்க, அதெல்லாம் இல்லை சீட் பெல்ட் போடலான்னு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சீட் பெல்ட்டை போட்டு விட்றான். ஸோ போட்டுட்டு அவன் காரை ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். ஸோ நீங்களும் பார்க்குறீங்க எங்கே தான் கூப்பிட்டு போகிறாரோ. சார் எங்கே சார் கூப்பிட்டு போகிறீங்க, எனக்கு பயமாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். ஸோ பார்த்தா பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட். அங்கே போயிட்டு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ ஜிம்மினி உங்களை பார்க்குறான், இறங்கு அந்த மாதிரி சிக்னல் காட்டுறான். ஸோ நீங்களும் ஃபைனலாக இறங்கிட்டு நிற்கிறீங்க. அங்கே பார்த்துட்டு சார் இங்கே எதுக்கு சார் கூப்பிட்டு வந்தீங்க, அது ஒன்றும் இல்லை, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. எனக்கா, எதுக்கு சர்ப்ரைஸ், நீ நல்லா ஒர்க் பண்ணல அதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க ஜிம்மின் கூட. சரி ஓகே சார் ஏதோ சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், ஏன்னா நீங்கள் சர்ப்ரைஸ் அப்படின்னா எக்ஸைட் ஆகிடுவீங்க. ஸோ போனதுக்கப்புறம் லிஃப்டர் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் நிற்கிறீங்க. ஸோ ஜிம்மின் தான் ஈவில் ஸ்ப்ரெக் பண்ணிட்டு உங்களே பார்க்குறான். பட் நீங்கள் கேஷுவலாக விட்டுட்டு ஸோ அப்படியே வந்து அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறீங்க. ஜிம்மினை வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். ஆமாம் ஜிம்மின் சார் எதுக்கு என்னை வீட்டு கூப்பிட்டு வராரு, ஐயோ பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நர்வஸாக இருக்கீங்க. ஸோ அங்கே பார்த்தா அவனோட ரூம் வந்து அவனோட வீடு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இருக்கிறதுல அவனோட அப்பார்ட்மெண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. அதை பார்த்துட்டு ஷாக்டா ஜிம்மினையே, ஆமாம் சார் எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னசென்ட்டாக கேட்குறீங்க. ஆ எதுக்கு கூப்பிட்டு வந்தேண்ணா, ஏண்டி எவ்வளோ தைரியம் இருந்தா அந்த டயாங் கூட டான்ஸ் பண்ணுவேன், அதுவும் அவன்கிட்ட டேட்டுக்கு ஓகே சொல்லிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஸ்லாப் பண்ணுறான். சார் எதுக்கு என்ன ஸ்லாப் பண்ணீங்க, நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் கேஷுவலாக தானே பேசினேன், ஏண்டி நீ என்ன ஐட்டமா, கண்ட நாய்க்குள்ளேயே டேட் பண்ண அக்செப்ட் பண்ணுற, சார் நான் அது மாதிரி பண்ணலாம் கிடையாது, இல்லை இல்லை உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. என்னது பனிஷ்மெண்ட்டா, நீங்கள் என்ன லூஸா, ஏய் என்ன லூஸா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் உங்களே முறைச்சி பார்த்துட்டு, ஏய் நான் லூஸு தாண்டி தெரில உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தரன்னு ஒரு ரூமுக்கு இழுத்துட்டு போகிறான். அங்கே பார்த்தா பிளாக் அண்ட் ரெட் கலரில் ஒரு ரூம் இருக்குது, பார்க்க ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது. அந்த ரூமில் டோரை வந்து லாக் பண்ணிட்டு உள்ளே கூப்பிட்டு போயிட்டு லைட்டை போடுறான். பார்த்தா டிம் லைட்டாக பார்க்கவே உங்களுக்கு பயமாக இருக்குது. உங்கள் ஹேண்ட்லாம் வந்து ஷேக் ஆகுது. ஷேக் ஆகிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ ஜிம்மின் உங்களை முறைச்சி பார்த்துட்டு, ஜேய் நான் அவன் பின்னாடி வந்தா நீ அவன் பின்னாடி போறியா, இன்னைக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேரை இழுத்துட்டு அப்படியே தரன்னு இழுத்துட்டு போகிறேன். சரி வலிக்குது சார், எதுக்கு என்னை இப்படியெல்லாம் இங்கே கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க, ஏய்
நான் டார்ச்சர் பண்ணேனா? இனிமேல் தான் நீ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பெட் இருக்குது. அங்கே தான் அவங்கள தள்ளுறான். நீங்கள போய் தொப்புன்னு விழுறீங்க. அப்போ நீங்கள் வந்து லைட்டாக ஃபோக் மாதிரி தானே போட்டிருப்பீங்க. அது மேலே வந்து ஓப்பன் ஆகுது. அப்போ ஜிமின் தான் உன்னோட பேக்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை டச் பண்ணலான்னு வாரான். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்கன்னு உங்கள் பேக் தெரியும். ஸோ அப்படியே ஜிமினை முறைச்சி பார்த்துட்டு, ஏய் எதுக்கு இப்போ க்ளோஸ் பண்ணேன் சார்? இப்போ என்ன பண்ணுறீங்க? என்னை எதுக்கு இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுறீங்க? நான் என்ன பண்ணேன்? இங்கே கூப்பிட்டு வந்து இப்படி ஏய் ஒன்றை இன்னைக்கு நீ தான் என்னோட டின்னர் எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே வந்து ஓவர் ஆகுறான். ஸோ நீங்கள் பயந்துட்டு ஜிமினை பார்க்குறீங்க. நான் நீங்கள் ஜிமினை இப்படி இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு குட் பர்சனாக நல்ல ஒரு பர்சனை தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஜிமினி இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறான் சார். ஏன் சார்? ஆனால் நீங்கள் இப்படி கிடையாது இல்லை. ஆனால் ஏன் இப்படி என்கிட்ட மட்டும் நடந்துக்கிறீங்க? ஏய் ஓவராக பேசாத. நான் பண்ணுறதுக்கெல்லாம் கோஆப்ரேட் பண்ணினா சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவேன். இல்லை முடியாது வேணான்னு சொன்னியேண்டா, அதுக்கப்புறம் நான் பொறுப்பு கிடையாதுப்பா, ரொம்ப ரஃப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். உங்களுக்கு புரிஞ்சு போச்சு ஜிமின் உங்களை அப்யூஸ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜிமினை வந்து நீங்கள் ஒரு மாதிரி அவுட் சைடில் ரொம்ப குட் பர்சனாக பார்த்துருப்பீங்க. இப்போ தான் தெரியுது அவன் எவ்வளோ பேடான ஒரு பர்சன்ட்டு. கேவலமாக பார்க்குறீங்க. அவன் வந்து உங்களுக்கு க்ரஷ்ஷாக இருந்திருப்பான். அது அப்படியே அழிஞ்சு போகுது. இந்த மாதிரி பர்சன் லைஃப்லேயே மீட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி யோசிக்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு மாதிரி அழுதுட்டு, சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்கள் பாருங்கள் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. நான் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது. நீங்கள் பாருங்கள் நான் இது வரைக்கும் யாரும் இப்படி ஒருத்தர் கூடலாம் இருந்ததே கிடையாது. நீங்கள் பாருங்கள் நான் படிக்கணும், நான் ஆசைப்பட்ட மாதிரி லைஃப்பை ஹாப்பியாக லிவ் பண்ணணும். என்ன இப்படி பண்ணாதீங்க சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார். என்னால் முடியாது, இதை என்னால் அக்செப்டே பண்ண முடியாது. ஏய் இப்படி அழுதுட்டு சீன் க்ரியேட் பண்ணிட்டு இருந்தா நீ நல்ல பொண்ணு நினச்சிருவேண்ணா? அப்போ எதுக்குடி மைராட் அந்த டேங் கூட பேசினேன் சார்? சார் அவர் வந்து கேஷுவலாக பேசினார் சார், அதனால பேசினேன். அந்த மாதிரி பொண்ணு கிடையாது சார் ப்ளீஸ் சார். சார் சார் எதுக்கு சார் அதெல்லாம் எடுக்கிறீங்க சார்? ஹேண்ட் கஃப்லாம் வேணாம் சார். ஏய் ஹேண்ட் கஃப் வேணும்டி. நீ இப்படி அடம் பிடிக்கிறியே, அப்போது ஹேண்ட் கஃப் கண்டிப்பாக வேணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினி உங்கள் தர இழுத்துட்டு அங்கே ஒரு வால் மாதிரி இருக்கும். அதில் தான் அவங்க 2 ஹேண்டையும், ஐ மீன் இங்கே ஒரு ஹேண்டு அங்கே ஒரு ஹேண்டு, அது வந்து ஹேண்ட் கஃப் வச்சு மாட்டுறான். நீங்கள் ஜிமினே பார்த்துட்டு, சார் என்ன சார் பண்ண போகிறீங்க? என்னை கொல்ல போகிறீங்களா? இந்த மாதிரி ஃபிகர்லாம் யாருக்காச்சும் கொல்ல தோணுமா? எப்படி இருக்க ரசகுல்லா மாதிரி, அப்படியோ எடுத்து சாப்பிடணும்னு தோணுடி. ஒன்றெல்லாம் கொல்ல மாட்டேன்டி, அப்படியே ரசித்து ருசித்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சாப்பிடணும்டி. எப்படி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வேறு பொசிஷனில் வச்சு செம்மையாக பண்ணணும். அதுக்கப்புறம் எனக்கு சலிச்சு போனதுக்கப்புறம் நான் விட்டுடுறேன். அப்போ நீ எவன் கூடனாலும் போ, யாரெல்லாம் கேட்க மாட்டேன். எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் எடுத்துக்கோ, உனக்கு எவ்வளோ அமௌண்ட் போட்டாலும் அதெல்லாம் பத்தாதுடி. என் மொத்த சொத்தையும் உன் பேரில் எழுதி வச்சா கூட அதுக்கு ஈடே ஆகாது. ஏன்னா சலிச்செடுத்த ஃபிகர்டி, பார்க்க எப்படி இருக்குது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து 2 ஹேண்ட் கஃப்பாக இருக்கும்ல, ஸோ உங்கள் செஸ்ட்டை தான் ப்ரெஸ் பண்ணுறான். சார் ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க சார், வலிக்குது சார். சார் ப்ளீஸ் சார் சார் வரேன் சார் 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 சார். ஹேய் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு கடுப்பாயிட்டு அங்கே ஒரு இது இருக்கும், அது ஏதோ ஒன்று இருக்கும், அதை பார்க்குறான். ஸோ நைஃப் மாதிரி தான் இருக்கும், அதனால் முடியல. ஸோ உங்கள் ட்ரெஸ்ஸில் அந்த நைஃபை வச்சு கிழிச்சு விட்றான். அவள் கிழிக்கும்போது உங்கள் பாடியில் அது வந்து கிழிச்சிருச்சு. சார் வலிக்குது சார். ப்ளட்டு சாரி, அதெல்லாம் கேட்க மாட்டேன் நான், பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நீ குட் கேர்ளாக இருந்தேன்னா உனக்கு கீழே ப்ளட்டு வரும்டி, பேடாக இருந்தேன்னா அப்போ நீ ஹைட்டோன்னு நான் முடிவு பண்ணிப்பேன். நான் 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 ஹைட்டும் கிடையாது சார், ப்ளீஸ் வேணாம் விட்ருங்க ப்ளீஸ். ஏய் அதை நீ சொல்லாதடி,
பண்ணும்போது எனக்கே தெரியும் சரியா? சும்மா நொய் நொயின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காத. நீ இப்படி கத்தும்போது ஏதோ எனக்கு மார்னிங் சவுண்ட் மாதிரி இருக்குடி. ஸோ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை வந்து ஹேண்ட்கஃப் போட்டிருப்பான்ல அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை இழுத்து கொண்டு பெட்டில் போட்டுறான். ஸோ நீங்கள் வைட் ஐஸில் ஜிமினை பார்க்குறீங்க. ஏன்னா அவன் ட்ரெஸ்ஸை ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணுறான். உங்களுக்கு புரிஞ்சு போச்சு ஜிமின் உங்களை அப்யூஸ் பண்ண போகிறான்ட்டு. உங்களால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அந்த ரூமை விட்டு தப்பிச்சு போக கூட உங்களால் முடியல. ஏன்னா எல்லாமே லாக் பண்ணி வச்சுருக்கான். அவன் ட்ரெஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் முன்னாடி தான் நீல் டவுன் போட்டு நிற்கிறான். ஸோ நீங்கள் அவனை பார்த்துட்டு சார் ஏன் சார் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? உங்ககிட்ட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, நீக்கிட்ட வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட எதுவுமே பண்ணல. ஸ்ட்ரைட்டாக வந்து இன்சைட் பண்ணிடுறான். உங்களுக்கு நான் அவ்வளோ பெயினாக இருக்குது, கத்துறீங்க. சார் சார் எனக்கு வலிக்குது சார். ஏய் நான் என்ன சொன்னேன்? வலிக்குது சார்னா கத்தக்கூடாது. ஜிமினா மோன் பண்ணுறி சவுண்டாக, நல்லா சவுண்டாக மோன் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு நான் அவ்வளோ பெயினாக இருக்குது. அந்த பெயினை வந்து உங்களால் ஹேல் பண்ணிக்கவே முடியல. அழுதுட்டு டியரி ஐஸ் ஜிமினை தான் பார்க்குறீங்க. ஸோ அப்படியே இன்சைட் பண்ணிட்டு ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் தான் தூங்குறான் அப்படியோ. ஏன்னா அவங்கள வந்து கிஸ்ஸோ ஏதோ டச் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா அவன் நீங்கள் வந்து குட் கேர்ள்னு சொல்லியிருப்பான்ல, ஆனால் நீ பேடு ஐட்டம் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பான். சரி ஓகே நம்ம முதல்ல செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் இன்சைட் பண்ணியிருப்பான். ஸோ வந்து ஃபைனலி உங்களுக்கு ப்ளீட் ஆகுது. ஸோ ஜிமின் தான் பார்த்துட்டு ப்ளீட் ஆகுது, அப்போ நீ குட் கேர்ள் தான். என் கூட வர பொண்ணுங்கள்லாம் கண்ட நாய் கூடலாம் படுத்த பொண்ணுங்க தான் வருவாளுங்க. ஆனால் பரவாயில்லடி, நீ குட் கேர்ளாக இருந்திருக்க, எனக்கு இதுவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கான். நீங்கள் அவனை முறைச்சி பார்க்குறீங்க. போதுமா, பண்ணிட்டீங்களா, அந்த இடத்தோட்டு கிளம்பவா? சோ பேபி, உன்னை யார் விட்றேன்னு சொன்னா? நான் ஒரு டைம் பண்ணிவிட்டு விடலான்னு தான் பார்த்தேன். உனக்குள்ளே நான் வந்தேன்ல, அப்போவே முடிவு பண்ணிட்டேன் உன்னை விடமாட்டேன்டி. லைஃப் லாங் இந்த ஹெல்லுக்குள்ளே தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். நீங்கள் வைட் ஐஸில் ஜிமினை பார்க்குறீங்க. என்னடா இவன் சொல்ல போகிறான், இவ்வளோ தான் பண்ணிட்டான்ல, இதுக்கப்புறம் என்ன இருக்குது என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பார்க்குற, என்ன இவ்வளோ கேவலமாக இருக்கேன்ட்டா? தெரியலடி, உன்னை பார்த்ததுக்கப்புறமே உனக்குள்ளே போடணும்னு நினச்சேன், இப்போ போட்டேன், பட்டு எடுக்க முடியலடி. அப்படியே அதுக்குள்ளேயே போட்டுட்டு இருக்குன்னு தோணுது தெரியுமா? அப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அவங்க மேலே ஹோவர் ஆகுறான். இப்போ தான் அவங்க லிப்ஸு சீக்ஸில் வந்து கிஸ் பண்ணுறான். ஸோ லிப்ஸில் வந்து ரொம்ப ஹார்ஷாக கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கிக்கிட்டே தான் போகிறான். அவன் பேசிகிட்டே இருக்கான். என்னடி நெக்கு இது இப்படி இருக்குது? யாருக்காச்சும் விட்டு கொடுக்க தோணுமா இந்த மாதிரி நெக்கலாம்? எப்படி இருக்குது தெரியுமா? ஆனால் நீ என்னை தயாங் பையன் கூட பேசுகிறல்ல, அவனே கிடக்கான் பழம் மாட்டோம் வந்துட்டு பக்கமே இல்லாமல் அதை விடு, இப்போ எதுக்கு அவனை பற்றி பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செஸ்டில் ஹேண்டை வச்சு ப்ரெஸ் பண்ணுறான். உங்களுக்கு நான் வலிக்குது, பட் கத்தக்கூட முடியல. ஸோ அப்படியோ உங்கள் பெல்லிக்கிட்ட போயிட்டு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஸோ கீழே போயிட்டு இன்சைட் பண்ணி மறுபடியும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு பெயின் தாங்க முடியல. இப்போ வந்து இன்னும் ஃபோர்ஸாக பண்ணுறான். இப்போ தான் உங்களுக்கு ப்ளீட் ஆகிருக்கும்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து சரியாகிடும் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ ஒரு 2 hours அப்படியே அந்த பொசிஷன்லேயே வச்சு பண்ணிட்டே இருக்கான். அவனுக்கு வெறி அடங்கவே இல்லை. ஸோ நீ ஜிமின் இப்போ பார்க்குறீங்க, பார்க்க அவ்வளோ ஈவிலாக இருக்கான். இவ்வளோ ஒரு க்ரூவலான பர்சனா அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. அது கூட தெரியாமல் ஜிமின் பண்ணிட்டே இருக்கான். இப்போ தான் பார்க்குறான், உங்கள் சவுண்ட் எதுவுமே இல்லை. பெயிண்ட் ஆகிட்டாளா, இவளுக்கு இதுவே வேலை, என்ன பண்ணுறது? ஏய் எழுந்துடுறி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஸ்லாப் பண்ணுறான். நீங்கள் எழும்பவே இல்லை. தூங்கிட்டாளே, பெயிண்ட் ஆகிட்டா. ஏய் ஜிமின், இன்னைக்கு தான்டா உனக்கு சாட்டிஸ்ஃபைடான நைட்டு. இந்த டின்னர் லைஃப்பில் மறக்கவே முடியாது. எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி 2 கையும் விரிச்சிட்டு ஒரு மாதிரி
ஃபெயிண்ட் ஆகியிருக்கீங்க. அதை பார்க்கும்போது அவனுக்கு ஆ இப்படி இருக்காளே, இவெல்லாம் டாக்டர்னு சொன்னா எவன் நம்புவான்? பார்க்க எப்படி இருக்கா, ஆனால் நல்லா தான் இருக்கா. நம்ம தான் ஓவராக ஹர்ட் பண்ணிட்டோமோ ஆயிட்டோன்னு சொல்லிட்டு. ஆமாம்ல, ஆனால் அதுவும் தப்பு தான். ரொம்ப நல்ல பொண்ணு போல். பரவாயில்ல, நம்மளுக்கு இந்த மாதிரி பொண்ணும் சரியாக தான் இருக்கும். நம்ம கூட படுக்க வர பொண்ணுங்கள்லாம் ஐட்டமாக இருக்குங்க, இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ தான் ஜிமினுக்கு ஞாபகம் வருது. அவனுக்கு ஃபோன் வந்து ரிங் ஆகுது. யாரா இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி, பா என்னப்பா வேணும் இப்போ உனக்கு? டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கேண்ணே? என்ன கேள்வி? இன்னைக்கு நைட்டை கால் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு நான் என்னப்பா சொல்கிறது? உன்கிட்ட எத்தனை டைம் சொல்லிட்டேன் மேரேஜ் பண்ணிக்கோன்ட்டு. எப்படா மேரேஜ் பண்ணிக்க போகிற? பா மேரேஜ்லாம் பண்ண முடியாது. இங்கே பாரு ஜிமின், சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கோ. உனக்கான பொண்ணு நான் பார்த்துட்டே இருக்கேன். இந்த பொண்ணு சரி ஸ்டாப் பண்ணி நீ வந்து வேணான்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்கக்கூடாது, சரியா? என்னப்பா சொல்கிறீங்க? இல்லை, நான் ஒரு பொண்ணை வந்து உன் முன்னாடி நிறுத்துவேன். அப்போ நீ மேரேஜ் பண்ணித்தான் ஆகணும். அப்படி இல்லை, நீ லவ் பண்ணுறேன்னா சொல்லு, நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன யாருப்பா லவ் பண்ணுவா? சரி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு உங்களை தான் பார்க்குறான். ஸோ அப்படியே பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்துலேயே தூங்கிறான். சரிடா, நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டுடுறேன். கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ரெக்கார்ட் பண்ணுறேன், நான் வெளியே உட்காந்து தான் ரெக்கார்ட் பண்ணுறேண்ணா. எல்லாமே சவுண்ட் கேட்குது, டிஃப்ரெண்ட். அந்த பேர்ட்ஸு, டாக்ஸு எல்லாம் சவுண்ட் போட்டே இருக்குது. என்னால் ரெக்கார்டே பண்ண முடியல. இது வந்து நான் பார்ட்டாக பிரித்து தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ பர்பிள் யூடா.